தனக்கான கொள்கைகள் தன் எதிரியை பற்றி யார் பேசினாலும் அவனை ஹைலைட் பண்ணுறது தான். ஆனால் அது கருணாஸுக்கு எந்த அளவு பயனளிக்கின்றதோ அவர் தான் முடிவு பண்ணிக்கணும். பொது வழியில் திமுக மிகப்பெரிய ஒரு பொதுக்கூட்டங்களை தேசிய ஜனநாயக கூட்டணி பண்ணுறப்ப அதோட வீரியம் ஜாஸ்தியாகும், மக்களிடம் ஈஸியாக சென்றடையும், பெருந்திரளான கூட்டத்தை கூட்ட முடியும். அந்த பெருந்திரளான கூட்டத்தை பார்த்து திமுக பயப்படக்கூடிய காலங்கள் வந்துருச்சு. அதுக்கான வேலைகள் நடந்துட்டுருக்கு. விஜய் வந்துட்டார். விஜய் எதிர்த்து யார் எந்த நடிகரை பேசினா திமுக நடிகரே கிடையாது. போஸ் வெங்கட் மட்டும் தான் பேசிட்டு இருக்காரு. வாயை சந்திர பேசவே மாட்டார். ஏன்னா ஒரு நடிகரை உருவாக்கி திருப்பி அந்த கட்சியை நடிகர்கிட்ட கொடுக்கறதுக்கு திமுக என்றைக்குமே விரும்பாது. அதனால தான் நடிகர்களை அவங்க வச்சுக்கிறது இல்லை. சத்யராஜ் பொண்ணை கூப்பிட்டு வந்து நாங்கள் ஊட்டச்சத்து நிபுணரை கூப்பிட்டு வந்து நாங்கள் வந்து கட்சியினுடைய கொள்கை பரப்பு துணை செயலாளர் கொடுக்குறோம், நீங்கள் வந்து பேசுங்கன்னு சொல்லி அதெல்லாம் எடுபடாதுன்னு அவங்களுக்கு தெரியும். கருணாஸ் வாலண்டியராக வந்து வண்டியில் ஏறுறாரு. சார் நான் ஏற்று பேசுகிறேன், எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். சரி வா வண்டியில் ஏறி நீ பேசிட்டு போ. அவ்வளோதான். தவிர கருணாஸுக்கான ஒரு அங்கீகாரத்தை திமுக கொடுக்கணும்னா கொடுக்காது. சு வெங்கடேசன் போன்ற கம்யூனிஸ்டோட பேசுகிறப்ப அவங்க ஐடி விங் அதை ஏன் ப்ரொமோட் பண்ணுறாங்கன்னா அந்த கருத்து மக்களிடம் போய் சேரப்போ நமக்கு அது ஓட்டாக மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றப்போ அவங்க ஐடி விங் அதை வேலை செய்கிறாங்க. என்ன ஆதரவு கொடுத்தாலும் திமுக அவங்களுக்கு ஒன்றும் அங்கீகாரத்தை கொடுக்காது. ஏன்னா ஆல்ரெடி அங்கே அங்கீகாரம் கேட்டே நிறைய பேர் இருக்கிறாங்க வெயிட்டிங் லிஸ்ட்டில். அதுக்கே அவங்க திணறிட்டு இருக்கிறாங்க. விடுதலை சிறுத்தைகளுக்கு திணறாங்க, கம்யூனிஸ்டுக்கு திணறாங்க, காங்கிரஸ். ஹிந்தி, மலையாளம், குஜராத்தி, தமிழ் இந்த 4ல் ஒன்று 3வது மொழியாக படிக்கணும் கம்பல்சரி. மற்ற மொழிகளால் கற்றுத்தர முடியாது. மற்ற மொழிகள் எங்கள்கிட்ட வாதியார் இல்லை. ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க அவங்களோட கல்விக் கொள்கையில். எந்த ஒரு மாற்றம் கிடையாது. நாதஸ்நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நோக்கி நகர்ந்து கொண்டு வருகிறது. அது குறித்து விவாதிக்க பாஜகவின் கலை இலக்கிய பிரிவு மாநில செயலாளர் திரு வெங்கடேசன் அவர்கள் முன்னிலையிருக்கார். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இன்னுமே நடிகர் கருணாஸ் போன்றவர்கள்லாம் அதிமுக பாஜக கூட்டணியை விமர்சனம் பண்ணி பேசிட்டு தான் இருக்காங்க. அது பொருந்தாத கூட்டணின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதிமுக கூட்டணிக்கு நார்மலாக இருக்க சிக்கல்லாம் என்னென்னு நினைக்கிறீங்க? இல்லை, நார்மலாக அந்த கூட்டணிக்கு எந்த சிக்கலும் இல்லை. கரெக்டான டைமில் அது ஜெல் ஆகிடுச்சு. இனிமேல் பாஜக தனி போராட்டமோ அதிமுக தனி போராட்டங்கள்லாம் பண்ணாமல் பொது வழியில் திமுக எதிர்த்து மிகப்பெரிய ஒரு பொதுக்கூட்டங்களை தேசிய ஜனநாயக கூட்டணி பண்ணுறப்ப அதோட வீரியம் ஜாஸ்தியாகும், மக்களிடம் ஈஸியாக சென்றடையும், பெருந்திரளான கூட்டத்தை கூட்ட முடியும். அந்த பெருந்திரளான கூட்டத்தை பார்த்து திமுக பயப்படக்கூடிய காலங்கள் வந்துருச்சு. அதுக்கான வேலைகள் நடந்துகிட்ருக்கு. கருணாஸ் போன்ற ஆட்கள்லாம் திமுக அனுதாபியாக திமுகவில் உருவாக்கப்படுறாங்க. இப்போ விஜய் வந்துட்டார். விஜய் எதிர்த்து யார் எந்த நடிகரை பேசினா திமுக நடிகரே கிடையாது. போஸ் வெங்கட் மட்டும் தான் பேசிட்டு இருக்காரு. வாயை சந்திர பேசவே மாட்டார். ஏன்னா ஒரு நடிகரை உருவாக்கி திருப்பி அந்த கட்சியை நடிகர்கிட்ட கொடுக்கறதுக்கு திமுக என்றைக்குமே விரும்பாது. அதனால தான் நடிகர்களை அவங்க வச்சுக்கிறது இல்லை. அப்போ என்ன பண்ணுறாங்க, சத்யராஜ் பொண்ணை கூப்பிட்டு வந்து நாங்கள் ஊட்டச்சத்து நிபுணரை கூப்பிட்டு வந்து நாங்கள் வந்து கட்சியினுடைய கொள்கை பரப்பு துணை செயலாளர் கொடுக்குறோம், நீங்கள் வந்து பேசுங்கன்னு சொல்லி அதெல்லாம் எடுபடாதுன்னு அவங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி இப்போ கருணாஸ் வாலண்டியராக வந்து வண்டியில் ஏறுறாரு. சார் நான் ஏற்று பேசுகிறேன், எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். சரி வா வண்டியில் ஏறி நீ பேசிட்டு போ. அவ்வளோதான். தவிர கருணாஸுக்கான ஒரு அங்கீகாரத்தை திமுக கொடுக்கணும்னா கொடுக்காது. ஏன்னா திமுக இருக்கிறவனுக்கே சீட்டு கொடுக்க முடியல, இருக்கிறவனுக்கே சீட்டு கொடுக்க முடியல. அவன் கட்சியில் இருக்கிறவனே அவன் சாட்டிஸ்ஃபைட் பண்ண முடியல. அவன் கூட்டத்தில் இருக்க கட்சிகளுக்கே சீட்டு ஒதுக்கிறதுல பிரச்சனையாக இருக்குது. இப்போயே திரும்ப என்ன சொல்கிறாரு, நாங்கள் இந்த வாட்டி மினிமம் 40 சீட்டு கேட்போன்றது வன்னியர்ஸ் வச்சு சொல்கிறாரா இல்லையா? 25 சீட் சொல்கிறாரா இல்லையா? போன வாட்டி எங்களுக்கு 10 சீட் தான் குத்திங்க, நாங்கள் 4 வென்றெடுத்தோம், நாங்கள் இந்த வாட்டி 20-30 சீட் வாங்கி 4 ஜெயிச்சிருந்தோம். ஆமாம். அந்த மாதிரி அதெல்லாம் சொல்கிறப்ப இதெல்லாம் சமாளிக்கிற ஆள் மாண்புமிகு முதலமைச்சருக்கு இருக்கா இல்லையா? நீ கம்யூனிஸ்ட் போன வாட்டி 10 சீட்டு கொடுத்தாங்கன்னு வச்சுங்க, இந்த வாட்டி எனக்கு 20 சீட்டு கேட்டால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நாங்கள் எவ்வளோ பெரிய மதுரையில் மாநாடு நடத்தி காமிச்சிட்டோம், நாங்கள் எவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்டிட்டோம்னா என்ன பண்ணுவீங்க? காங்கிரஸே இன்றைக்கி என்ன சொல்லுது, அது ஷெரீஃப்ன்றவர் இதுவே அடிக்கிறாங்க, வருங்கால முதல்வர்னு அடிக்கிறாரு. செல்வப்பிரந்திக்கு போஸ்ட் அடிக்கிறாரா இல்லையா? எங்களை ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும், போன வாட்டி எங்களுக்கு 40 சீட் தான் கொடுத்தீங்க, எங்களுக்கு 40 சீட்டு 80 சீட்டு வேணும், நாங்கள் உங்களுக்கு ஒரு வாட்டி எதிரிகளின் ஆதரவுலாம் கொடுத்துருக்கோம் அப்படின்லாம் இவர்கள் இதெல்லாம் உள்கட்சி பிரச்சனைலாம் சமாளிக்க வேண்டிய திறன் இருக்குல்ல. அப்போ இந்த மாதிரி அரசியல் அடுத்த வாய்ப்பு இல்லாதவர்களை வைத்து திமுக கருணாஸ் போன்ற ஆட்கள்லாம் வளர்க்கும். ரெண்டாவது திமுக வளர்க்குறதுனாலும் நான் வாலண்டியராக கருணாஸ் அவர் வண்டியில் ஏறுறாருன்னு சொல்லுவேன். நாங்கள் பாருங்கள் ஏற்று பேசுகிறோம், நாங்கள் உங்கள் பின்னாடி தான் இருக்கோம், நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டாக தான் இருக்கோம், நாங்கள் உங்களுக்காக தான் போராடுறோம் கூட அவர் நினைக்கலாம். பூச்சி முருகனுடைய பேச்சு கேட்டு கூட அவர் சொல்லலாம். பட் அதெல்லாம் பெருசாக எடுபடாது. ஆனாலுமே இதெல்லாம் தானே ஒரு மிகப்பெரிய ஒரு டாக் ஆஃப் தி டவுனாக கொண்டு போகிறாங்க எல்லாருமே. இல்லை, திமுக பற்றி, அதாவது பிஜேபியும் அதிமுக கூட்டணி பற்றி பொது வழியில் எந்த நடிகரோ வேறு யாரோ ஒரு அறிவார்ந்த சிந்தனையாளர்களோ ஒரு எழுத்தாளர்களோ சு வெங்கடேசன் போன்ற கம்யூனிஸ்டோட பேசுகிறப்ப அவங்க ஐடி விங் அதை ஏன் ப்ரொமோட் பண்ணுறாங்கன்னா அந்த கருத்து மக்களிடம் போய் சேரப்போ நமக்கு அது ஓட்டாக மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றப்ப அவங்க ஐடி விங் அதை வேலை செய்கிறாங்க. இப்போ கருணாஸ் திமுகவை ஆதரிச்சே எதுவுமே பேசலை. ஒரு பொதுக்கூட்டத்தில் ஏதோ ஒரு பொது நிகழ்வை பற்றி பேசுனாங்கன்னா ஹைலைட்டாக வரா? சாதாரண எல்லாம் சாலை விதிகளை எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள், எல்லோரும் ஹெல்மெட் போடுங்க, எல்லாம் பெட்ரோல் டீசலை சீமிக்கிறதுனால இந்த கோட்டை தாண்டி முன்னாடியே நில்லுங்க, யாரும் குடிக்காதீங்கன்னு போய் அவர் பொதுவெளியில் ஒரு பொதுமொழியில் பேசினா அது வைரல் ஆகுமா? வைரல் ஆகாது. ஏன்னா திமுக அதில் புண்ணியம் இல்லை.
அதிமுக கூட்டணி பாஜக கூட்டணியை பற்றி அவர் பேசுவதனால திமுக ஐடிவிங்க அதை எடுத்து வைரல் பண்ணுறாங்க. திமுக ஐடிவிங்க வேலையே தான் தனக்கான கொள்கைகள் தன் எதிரியை பற்றி யார் பேசினாலும் அவனை ஹைலைட் பண்ணுறது தான். ஆனால் அது கருணாஸுக்கு எந்த அளவு பயனளிக்கின்றதோ அவர் தான் முடிவு பண்ணிக்கணும். மற்றபடி இது வந்து பண்றாரு. ஆமாம், அவர் வந்து நானும் அதான் சொல்கிறேன், வாலண்டியர் வண்டியில் ஏறுறாரு, நாங்களும் உங்களுக்கு ஆதரவு தரோம், நாங்களும் உங்களுக்கு ஆதரவு தரோன்னு. அது வந்து தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் என்ன ஆதரவு கொடுத்தாலும் திமுக அவங்களுக்கு ஒன்றும் அங்கீகாரத்தை கொடுக்காது. ஏன்னா ஆல்ரெடி அங்கே அங்கீகாரம் கேட்டே நிறைய பேர் இருக்கிறாங்க வெயிட்டிங் லிஸ்ட்டில். அதுக்கே அவங்க திணறிட்டு இருக்கிறாங்க. விடுதலை சிறுத்தைகளுக்கு திணறாங்க, கம்யூனிஸ்டுக்கு திணறாங்க, காங்கிரஸ் அவன் நான் தான் முதலமைச்சர்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு முதலமைச்சர் ஏதோ ஒன்று நான் தான் முதலமைச்சரோ துணை முதல்வர்லாம் இங்கே திமுகவில் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு பிரதேசத்துலாம் கிடையாது. துணை முதல்வர்லாம் என்றைக்குமே பண்ண மாட்டாங்க. அது பண்ணியிருந்த கலைஞர் பிள்ளை பண்ணியிருக்காங்க. அதுமாதிரி கூட்டணி ஆட்சியிலையும் வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கும் தர மாட்டாங்க. இப்போ கூட ஏகே கிருஷ்ணசாமி அறிக்கை கொடுத்தா நாங்கள் ஏடிஎம்கே கூட்டணி வருவோன்றது நாங்கள் யோசிக்கணும், தேசிய ஜனநாயக கூட்டணி. ஏன்னா வந்து அவங்க ஆட்சியில் பங்கு இல்லை அப்படின்னு சொல்றதுனால நாங்கள் யோசிக்கிறோம்னாரு. ஆட்சியில் பங்கு தர கட்சியோட தான் கூட்டணி அவர் சொல்றாரு. நம்ம அதை வரவேற்கிறோம். நம்ம என்ன சொல்றோம், ஆட்சியில் பங்கு உள்ள கட்சியில் தான் கூட்டணி சொல்றாலோ. நீங்கன்னா 50 சீட் வென்றெடுக்க போறீங்களா? இதுவரையும் அதிகபட்சம் அவரோட ஒட்டப்பிராயத்தில் அவர் ஜெயிச்சிருக்காரு அவர் கட்சி, அவ்வளோதான். அவர் சொல்கிறத பார்த்தா நாங்கள் 100 சீட் நாங்கள் நின்று அவர் 70 சீட் வென்றெடுத்து அவருக்கு துணை முதல்வர் கொடுக்கல, அவருக்கு வந்து வருவாய்த்துறை கொடுக்கல, பொதுப்பணித்துறைன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. அவங்களும் தன்னுடைய இருப்பை ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. நாங்களே பார்த்தீங்களா நாங்கள் சொல்லிட்டோம், எடப்பாடி எடுத்து பேசிட்டோம், எங்களுக்கு கூட்டணியில் எவன் பங்கு தரானோ அவன்ட்டு தான். இவன் சரி இப்போ அவங்க டிஎம்கே கூட்டணி போனோன்னா வாங்க வெத்தலை பாக்க வச்சு வரவேற்று உங்களை நிற்க வச்சு ஜெயிக்க வச்சு உங்களை எடுத்து மந்திரி சபையில் உட்கார வைக்க போகிறாங்களா? இதெல்லாம் அரசியல் தன் நிலைப்பாடாக ப்ரூவ் பண்ணுறது. அவர் நம்ம கட்சியில் இருக்கிறவர் தான். இருந்தாலும் சொல்கிறேன், தன்னுடைய நிலையை பொது வழியில் காட்டிக்கிறதுக்காக பண்ணுற வேலை தான் தவிர இதில் பெரிய கொள்கை இருக்க மாதிரி எனக்கு தெரியல. அப்போ வந்து ஏடிஎம்கேவை இப்போ ஏகே கிருஷ்ணசாமி அவர்கள் வந்து சாதாரணமாக எவ்வளோ விஷயங்கள் பேசியிருக்காரு புதிய தமிழ், அது பொது வழியில் எங்கேயுமே வரல. இதில் நாங்கள் பங்கு பெற மாட்டேன்றது ஐடிவிங்க அதை ப்ரொமோட் பண்ணுறாங்க, திமுக ஐடிவி. அப்போ அவங்களோட வேலை வந்து பண்ணியிருந்தாங்க. அவங்க வேலை என்னன்னா, ஏதாவது ஒரு விஷயத்த வந்து நம்ம இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி எதிராக யார் பேசுகிறாங்களோ அதை கொண்டு போய் சேர்க்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. அதில் ரொம்ப வல்லமையாக செயல்படுறவங்க திமுக ஐடிவி. மிகப்பெரிய ஒரு பணத்தை செலவு பண்ணுறாங்க அந்த ஐடிவிக்கு. அதை இல்லாத இருக்குனவங்க இருக்கிறத இல்லைனவங்க அவங்களுடைய ஊழல்கள், அவங்களுடைய சட்ட ஒழுங்கு பிரச்சனை, அவங்களுடைய குடும்ப ஆட்சி சம்பந்தமாக பொது வழியில் யாரும் பேச விடாத அளவுக்கு இங்கே இருக்கக்கூடிய இருமொழி கொள்கைகளை பற்றியாகட்டும், விகிதாச்சாரப்படி நம்ம பார்லிமெண்ட்டோட சீட்டோடைய விகிதாச்சாரப்படி தான் நம்ம ஒதுக்குறோன்றோம், இல்லை மக்கள் தொகைப்படி ஒதுக்குறோன்ற அந்த பிரச்சனை பற்றி ஆகட்டும், இருமொழி கொள்கை பிரச்சனை ஆகட்டும், டாஸ்மார்க் பிரச்சனையாகட்டும், இதெல்லாம் எதுவுமே மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கக்கூடாதுன்னு சம்மந்தம் இல்லாமல் போகாத ஊருக்கு போய் வழி தருவார். இப்போ பார்லிமெண்ட்டில் வந்து சீட்டு ஒதுக்குற விஷயம் இன்றைக்கி தேவையில்லை. 2026 வரையும் டைம் இருக்குது. அதை திடீர்னு எடுக்கிறாங்க. இருமொழி கொள்கை நம்ம தெளிவாக சொல்லிட்டோம். புதிய தேசிய கல்விக் கொள்கை ஏற்றுக்குன்னா ஏற்றுக்காடி விடு, ஏற்றுக்கிட்டுனா ஃபண்டு, ஏற்றுக்கலனா சம்ஸ்கிருத சிக்ஷா அபியான் நிதி வேணும்னா ஏற்றுக்கணும், ஏற்றுக்கலையா விட்டுரும். அதை பற்றி பேச வேண்டிய. நீ கேரளா ஏற்றுக்கல, மேற்கவங்க ஏற்றுக்கல, எதனா பேசுகிறாங்களா? நான் ஏற்றுக்கவும் மாட்டேன் பணம் கொடுன்றப்போ அது சர்ச்சையாகுது. இதையெல்லாம் வந்து அவங்க பாலிட்டிக்ஸாக மைலேஜாக பார்க்குறாங்க, அவ்வளோதான். இதெல்லாம் மக்கள்கிட்ட நம்ம கொண்டு போய் சேர்க்குறோம். நீங்கள் ஏற்றுக்கலாம் விட்டுருன்றோம், நீங்கள் எதுக்கு எங்களை பற்றி பேசிகிட்டு இருக்குன்னு கேட்குறோம். அதிமுக கூட்டணி பிஜேபி கூட நாங்கள் வச்சுக்கிட்டோம், எங்களை பற்றியே நீங்கள் பேசுங்கன்னு கேட்குறோம். இது இல்லை. அப்போ மடைமாட்டு பண்ணுற வேலையை திமுக தெளிவாக செய்யும். இப்போ இந்த கவர்னருடைய தீர்ப்பு ஒரு மடைமாட்டு பண்ணுற வேலை தான், இருமொழி கொள்கை மடைமாட்டு பண்ணுற வேலை தான், பார்லிமெண்ட்லுடைய சீட்டு ஒதுக்கீடுன்றது மடைமாட்டு பண்ணுற வேலை தான். இப்படி நம்ம அடிக்கிட்டே போகலாம். ஆனால் இதெல்லாம் ஒரு பாசிட்டிவான விஷயத்தை டிஎம்கே எடுத்துகிட்டே போகுது. அப்படி தாங்க எடுப்பாங்க. இப்போ ரூபேன்றதுல ரூபா அப்படின்னு போட வேண்டியது இப்போ தேவையில்லைங்க. எல்லா நம்ம ஜஸ்ட் சும்மா ஒரு சிம்பிள் மட்டும் மாத்திருக்காங்க. அது அன்னைக்கான மடைமாற்றம் தாங்க. கொண்டு வந்தது பிஜேபி தானே? இல்லைங்க, அது கொண்டு வந்தவரே ரிஷி வந்து எம்எல்ஏவோட பையன் உதயகுமார் தாங்க. அது ஆல் இண்டியா லெவலில் அதை கொண்டு வந்து இன்னைக்கு இந்தியா ரோட்டில் நம்ம அடிக்கிறோம். அது அன்னைக்கு தேதிக்கு ஒரு மடைமாற்றி போட ஒரு டைவர்ஷன் தாங்க, ஒரு டைவர்ஷன் தான் அது. நல்லா கேளுங்க, நீங்கள் ஒரு பிரச்சனை ஒரு பூதாகரமாக ஒன்று வரப்போ வேற ஒரு டைவர்ஷனை கொடுத்து திமுக வந்து அது டக்குன்னு மாற்றிடுவாங்க. அதை ஜஸ்ட்டு போட்டு நாங்கள் மாற்றுறோன்ற மாதிரி சொல்லுங்கள். ஜஸ்ட்டு மாற்றிருந்தாங்க. அது வந்து இந்திய அரசுக்கு எதிராக செயல்படுறாங்க, ரூபாயில் இருக்க அது தேவையில்லை இல்லைங்க. இப்போ அது இப்போ தேவையில்லை, காலங்காலமாக பண்ணுறோம். எல்லாருமே மத்திய அரசு சொல்கிறப்போ ஒன்றிய அரசு இவங்க மாற்றுறாங்க. அந்த மாதிரி தன் நிலைப்பாடு காட்டி ஒன்றிய அரசு தானே அது நம்ம ஒத்துக்கிறோங்க. நாங்கள் ஒன்றிய அரசு இல்லைன்னு ஒன்றிய அரசுன்னு சொல்லலாம். ஒன்றியங்கள் சேர்ந்து தாங்க இந்தியா, அது எங்களுக்கும் தெரியுங்க. நான் அதை சொல்லுங்கள், காலங்காலமாக மத்திய அரசு சர்க்கார் அப்படி தானே சொல்கிறாங்க. அதை மாற்றுறாங்கன்னா அந்த நேரத்தில் ஒரு பூம் வரப்போ டக்குன்னு இந்த பூமை போட்டு ஆஃப் பண்ணுறது. பட்ஜெட் வரப்போ என்ன பண்ணுவோம், அந்த பட்ஜெட்டை பற்றி மடைமாற்ற வேலை தாங்க, முழுக்க மடைமாற்ற வேலை தான். அதற்கான காரணங்களை தேடிட்டு இருக்காங்க.
இப்போ இருமொழி கொள்கைன்றது இல்லாமல் இன்றைக்கி 52 லட்சம் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற பசங்களுக்கு மும்மொழி கொள்கை கொடுங்கன்னு நம்ம கேட்குறோம் புதிய தேசிய கொள்கையில். இல்லை நான் ப்ரைவேட் ஸ்கூலில் தான் நான் கற்றுக் கொடுப்பேன், இது கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறப்ப மக்களிடம் நம்ம கொண்டு போய் சேர்க்குறப்ப டக்குன்னு மாற்றிடுறாங்க. நிதி தரல, நிதி வாங்கி கொடுங்க. மும்மொழி கொள்கை சார்ந்த விஷயங்கள் இப்போ மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்கள்லேயே அந்த பிரச்சனையாக வந்து மராத்தி தான் முதல்ல. மகாராஷ்டிராலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. தெளிவாக தேவேந்திர பட்னாஸ் தெளிவாக சொல்லிட்டார். இங்கே வந்து மும்மொழி கொள்கை தான். கம்பல்சரி மராத்தி படிக்கணும், கம்பல்சரி இங்கிலீஷ் படிக்கணும், ஹிந்தி, தமிழ், மலையாளம், குஜராத்தி இந்த 5 மொழிகளில் ஒரு மொழி படிக்கணும். மூன்றாவது மொழின்றது தேவையில்லை. அது அப்படியே இல்லை அவர் தெளிவாக சொல்லியிருக்காரு. நீங்கள் அறிக்கை மாநில மொழிக்குழு சொல்லியிருக்கு. மாநில மொழிக்குழு சொன்னதுக்கு அப்புறமா சரி ஓகே அதை கன்சிடர் பண்ணாங்க. இல்லை அவர் வந்து இங்கே அவங்க இருக்கக்கூடிய பத்திரிகைகள் அப்படி ஹைலைட் பண்ணியிருக்காங்க. அவர் தெளிவாக சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா மராத்தி கம்பல்சரி, இங்கிலீஷ் கம்பல்சரி, ஹிந்தி, மலையாளம், குஜராத்தி, தமிழ் இந்த 4ல் 1 மூன்றாவது மொழியாக படிக்கணும் கம்பல்சரி. மற்ற மொழிகளால் கற்றுத்தர முடியாது, மற்ற மொழிகள் எங்கள்கிட்ட வாதியார் இல்லை. ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க அவங்களோட கல்விக் கொள்கையில். எந்த ஒரு மாற்றம் கிடையாது. இங்கே ஒன்றே பண்ணிட்டாங்க பார்த்தீங்களா, எங்களை பார்த்துட்டு மகாராஷ்டிராவில் சொல்கிறாங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. அவங்க தெளிவாக இருக்காங்க அதில். ஆனால் மாநில மொழிக்கு ஒரு விஷயம், மாநில மொழிக்குழு வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மூன்றாவது மொழின்றது எக்ஸ்ட்ரா பேர்டன் தான். 2 மொழி கற்றுக்கிறதுக்கு இங்கே இருக்க மாணவர்கள் தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. விஷயம் நல்லா கேடுங்க. புதிய தேசிய கல்விக் கொள்கையை நீங்கள் அமுல்படுத்திட்டீங்கன்னா அந்த கொள்கையில் என்ன இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இது பேர்டனு கீடன்லாம் அந்தந்த மாநில சம்மந்தப்பட்ட பிரச்சனை. புதிய தேசிய கல்விக் கொள்கை நீங்கள் உள்ளே வந்துட்டீங்க, உங்களை மாதிரி பள்ளிகளை அங்கே தேர்ந்தெடுத்துட்டாங்கன்னா புதிய தேசிய கல்விக் கொள்கை என்னென்ன ஃபார்முலாஸ் இருக்கோ அதையெல்லாம் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதான் ரூல். அப்போ தான் உங்களுக்கு ஃபண்டு வரும். இது வந்து மகாராஷ்டிராவுக்கு ஒரு ரூலு, தமிழ்நாடுக்கு ஒரு ரூலு, யூபிக்கு ஒரு ரூல்லாம் கிடையாது. புதிய தேசிய கல்வியில் 3வது மொழியாக அட்டவணையில் இருக்கக்கூடிய 22 மொழியில் எந்த மொழி வேணால் நீங்கள் படிச்சுக்கலாம். அந்த வாதியாரில் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கோங்க. அந்த பெரும்பாலமாக யாராக இருப்பாங்களோ அவங்க ஹையர் பண்ணிக்கோங்கன்றது தெளிவாக இருக்குது. அதுதான் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. இந்தியா ஃபுல்லாக ஒரே கொள்கை. இப்போ இந்தியா ஃபுல்லாக தான் நீட் நடத்துகிறாங்க. இந்தியா ஃபுல்லாக ஒரே கல்விக் கொள்கை இருந்தால் நீட்டு போன்ற இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. அந்தந்த மாநில ஒரு கல்விக் கொள்கை வச்சுருந்தாங்க, நம்ம தேசிய நீட்டு தேர்வில் நம்ம இப்போ தேர்ச்சி பெறாமல் போகிறோம். ரொம்ப சிம்பிள் தாங்க. அவங்க ஏன் சொல்கிறாங்க இன்றைக்கி வந்து நம்ம ஐஐடியில் அதிகமாக நம்ம சேர முடியல, நம்ம வந்து ஐபிஎஸ்ஸோ ஐஏஎஸ் நம்மளோட தேர்ச்சி விதம் கம்மியாக இருக்குது, நம்ம வந்து பீட்டுன்னு சொல்லிட்டு எம்எஸ்சில் நம்ம நிறைய சேர முடியல. ஐஐடி ஐஏஎஸ் ஐபிஎஸ்ல இந்த வருஷம் நம்ம நல்லா சொல்கிறாங்க. இப்போ இந்த வருஷம் வந்துருக்கு சொல்கிறேன், ஓவராலாக சொல்கிறேன். அதெல்லாம் ஏன் கம்மியாகுதுன்னா அந்தந்த மாநிலம் சம்மந்தப்பட்ட கல்விக் கொள்கையை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு ஒரு தேசிய கல்விக் கொள்கையான ஒரு தேர்வு வரப்போ நம்ம எதிர்கொள்ள முடியாமல் தவிக்கிறோம். அப்போ தான் புதிய தேசிய கல்விக்கு கொண்டு வருவாங்க. இந்தியா ஃபுல்லாக ஒரே கல்விக் கொள்கை, இந்தியா ஃபுல்லாக ஒரே பாடத்திட்டம், எல்லாம் வரப்போ அவன் ஒரே எக்ஸாம் தான் நடத்துவான். சரி, இந்தியா முழுக்க ஒரே பாடத்திட்டம் வந்தாலும் என்சிஆர்டி சிலபஸ் பேஸ் பண்ணி தான் நடக்க போகுது. இங்கேயுமே எக்கச்சக்க சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ் இருக்குது, ஐசிஎஸ்சி ஸ்கூல்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. இங்கே படிக்கிற சிபிஎஸ்சி பசங்களால கூட அந்த நீட்டு ஜேஇலாம் ப்ராப்பராக கிளியர் பண்ண முடியல. அவங்களுக்கு நிறைய பேர் போகிறதில்ல. நீட்லாம் நிறைய பேர் சிபிஎஸ்சிலாம் போகிறதில்ல. எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்து வரையும் நிறைய பேர் வேறு வேறு படிப்பை நோக்கி நகர்றாங்க, வெளிநாட்டு கனவுல போகிறாங்க. சிபிஎஸ்சி பள்ளியில் இருக்கக்கூடிய சிலபஸ் இந்தியா ஃபுல்லாக ஒரே சிலபஸ் தானே. என்சிஆர்டி எல்லாமே ஒரே சிலபஸ் தானே. இந்தியா ஃபுல்லாக இருக்க சிபிஎஸ்சிக்கு ஒரே என்சிஆர்டி சிலபஸ். அதை தாண்டி ஒரு மாநிலத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தனி ஸ்டேட் போர்ட்ஸ் வந்து இருக்குது. ஸ்டேட் போர்டு வந்து சமச்சீர் கல்வி வச்சுக்கிறாங்க. நான் சொல்கிறதுங்க எல்லா ஸ்டேட்டுக்குமே ஆல்மோஸ்ட் வந்து தனித்தனியான ஒரு ஹையர் செகண்டரி போர்டுன்றது ஒன்று இருக்குது. அந்த இது அங்கேருந்து தனி ஒரு சிலபஸே ஒன்று. ஏங்க சிலபஸ்ன்றது எல்லாம் காமன் தாங்க, முன்ன பின்ன தாங்க வச்சுப்பாங்க. சென்ட்ரல் சிலபஸ் என்ன டெல்லி சொல்லுதோ அதாங்க ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ கேந்திர வித்யாலயா ஸ்கூல் எதுக்கு ஆரம்பிக்கிறாங்க? கவர்மெண்ட்ல சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒர்க் பண்றவங்க இதே படிப்பு தான் அவன் யூபிலையும் படிப்பான். யூபியில் படிக்கிற அதே படி தான் ஜார்க்கண்ட்லையும் படிப்பான். ஸோ சிலபஸ் அவங்களுக்கு மாறவே மாறாது. இப்போ பிஎம்சி வந்துச்சு. இப்போ சிபிஎஸ்சி அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா நம்ம இந்தியா ஃபுல்லாக இருக்க எல்லா சிபிஎஸ்சி ஸ்கூல்லையும் ஒரே சிலபஸ் தான். ஆனால் இப்போ நம்ம மெட்ரிகுலேஷன் மாதிரி வந்து ஒரு ஊருக்கும் தனித்தனி ஸ்டேட் வந்து ஸ்டேட் போர்டுங்க சமச்சீர் கல்வி. நான் என்ன சொல்கிறேன்னா சமச்சீர் நீங்கள் சிபிஎஸ்சி ப்ரைவேட் ஸ்கூலில் கற்றுத்தரதுக்கு அதே அறிவார்ந்த அந்த பாடத்திட்டம் மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் மும்மொழி கொள்கை நீங்கள் கொண்டு வந்துட்டிங்கன்னா சிபிஎஸ்சி பள்ளியில் கொடுக்கக்கூடிய அதே தரம் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கும் சமமாயிடுங்க. 2 பேருமே சமமாயிடுவாங்க. இதே பாடத்திட்டம் இவங்க படிக்கிறப்ப கொஞ்சம் கஷ்டம்தான், இல்லைன்னு சொல்ல வரலாம். சமமாயிடுச்சிங்கன்னா எதிர்காலத்தில் தேசிய தேர்வுகளே அவங்களுக்கு எதிர்கொள்கிறது ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். அது ஐஏஎஸ் எக்ஸாம் ஆகட்டும், ஐபிஎஸ் எக்ஸாம் ஆகட்டும், நீட் ஆகட்டும், எம்எஸ் எக்ஸாம் ஆகட்டும், நம்ம இது ஐஐடி என்ன இருக்குது ஐஐடி எக்ஸாம் ஆகட்டும், எல்லாமே ஈஸியாகவும் நம்ம சொல்கிறோம். இன்றைக்கி என்ன இப்போ தேசிய கல்விக்குள்ளே சைனிக் பள்ளியில் வந்துருச்சு, நவோதயா பள்ளியில் கொண்டு வந்தது, பிஎம்ஸ்ரீ பள்ளி. இப்போ முன்னாடி வந்து நவோதயா பள்ளிக்கூடம் இருந்தது, இப்போ பிஎம்ஸ்ரீ நவோதயா பள்ளிக்கூடம், கேந்திர வித்யாலயம் பிஎம்ஸ்ரீ கேந்திர வித்யாலயம் ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சு. அது எல்லாமே மத்திய அரசு மத்திய அரசு தான் பவர் இருக்குது, பண்ணிட்டோம் நம்ம. அதை தான் இப்போ சொல்கிறோம். புதிய தேசிய கல்விக் கொள்கை இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களும் ஏற்றுக்கிட்டாங்க.
இது மட்டும் தான் மேற்கோங்களை மட்டும் தான் ஏற்றுக்கல, ஃபண்டும் வேணான்ட்டான். அவன் சொல்கிறான் எனக்கு ஃபண்டும் வேணாம், அவன் கல்வியும் வேணாம். அவன் நீட்டை பற்றி கத்தலை, எதையுமே சொல்லிக்கல. இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் அதே மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்கு 2500 கோடி 5000 கோடி இல்லை 10,000 கோடி ஆனாலும் நாங்களே பார்த்துக்குறோம் அப்படின்ற நம்ம எதுவுமே சொல்லலையேங்க. நம்ம சொல்கிறதுன்னா நீங்கள் புதிய தேசிய கல்விக் இணையணும், பிஎம்ஸ்ரீ பள்ளியில் இணையறேன்னு சொல்லி தான் இப்போ அபியான் திட்டத்தின் கீழே சமஸ்கிருத பிரதான அபியான் திட்டத்தின் கீழே நீங்கள் ஃபண்டு வாங்குறீங்க. அது நீங்கள் இணைய மாட்டேன்னு சொல்கிறப்ப அந்த ஃபண்டை தர மாட்டேன்றாங்க. இதில் என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லையே. அது நீங்கள் இணைய மாட்டேன்னா முடிஞ்சு போச்சு. இன்னும் சொல்லப்போனால் புதிய தேசிய கல்விக் கொள்கை ஏற்றுக்கணுன்றதே கம்பல்சரி கிடையாது. நீ மேற்கவங்களாம் ஏற்றுக்கல, நம்ம சண்டையாக போட்டுட்ருக்காங்க. கேரளா ஏற்றுக்கல, சண்டையாக போட்டுட்ருக்காங்க. எதுவுமே கிடையாதுங்க. நீங்கள் என்ன கேட்குறீங்க? நான் வந்து பிஎம்சி பள்ளியில் இணைய மாட்டேன், ஆனால் சம்ஸ்கிருத அபியானோட திட்டத்திற்கான பலனை எனக்கு கொடுன்றீங்க. அது கொடுக்க முடியாதுன்றாங்க. அவங்க தெளிவாக சொல்கிறார் அவர். நீங்கள் எவ்வளோ சண்டை போட்டாலும் எங்களால் கொடுக்க முடியும். ஏன்னா இந்த திட்டத்தில் இதை நிறைவேற்றி இதில் இணைஞ்சாதான் இதற்கான ஃபண்டுன்றது வரமுறை. இப்போ நீங்கள் வந்து இந்த ஃபண்டு கொடுக்குறான்னு வச்சுங்க, நம்ம வந்து எஸ்சி கமிஷனுக்காக ஒரு ஃபண்டு இவங்க தராங்கன்னா அந்த ஃபண்டு வந்து அவங்க யாருமே சேர்த்துக்கல, அவங்க யாருமே கேட்கல, அதை எடுத்துகிட்டு போய் நான் வந்து போக்குவரத்து செலவு பண்ணுறவங்கள செலவு பண்ண முடியுமா? நிர்பயா ஃபண்டு தராங்க, நிர்பயா ஃபண்டு தராங்க. பெண்களுடைய பாதுகாப்பு சம்பந்தம் நிர்பயான ஃபண்டு தமிழ்நாடு அரசுக்கு வருதுன்னா பெண்கள் பாதுகாப்புக்கு சம்மந்தமாக மட்டும்தான் அந்த ஃபண்டை நீங்கள் செலவழிக்கணும். அது செலவு பண்ண முடியலன்னா திருப்பி அனுப்பணும். சென்ட்ரல் கவர்மெண்ட் திருப்பி போயிடும். ஒரு குறிப்பிட்ட டைம் மேலே நீங்கள் வச்சுக்க முடியாது, ஆட்டோமேட்டிக்காக திரும்பி போயிடும். அது அதுக்குள்ளே நீங்கள் திட்டங்களை வைத்து ஒன்று செலவு பண்ணி இப்போ பிங்க் ஆட்டோ எதுக்கு ஒரு 200 ஆட்டோ 300 ஆட்டோ வாங்கினாங்க, பொழுது வாங்குறாங்க தமிழக அரசு. அந்த ஃபண்டை செலவு பண்ணுங்க. அம்மா பெட்ரோல்லேருந்து எல்லாமே. ஏன்னா அது வந்து நிர்பயா ஃபண்டில் கொடுப்பாங்க. அந்த பிங்க்னு போட்டால் நிர்பயா ஃபண்டில் வந்துடும். பெண்கள் பாதுகாப்புன்னு ஒரு ப்ராஜெக்ட்டை போட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் போட்டு அது ஃபண்ட் எடுப்பாங்க. ஃபண்ட் எடுத்து நான் 250 ஆட்டோன்னு சொல்லி 500 ஆட்டோன்னு சொல்லி ஓட விடுவாங்க. சிசிடிவிலேருந்து பாதி விஷயம் அதுதான். இது எதுக்கு சொல்ல வரேன்னா அதே மாதிரி தான் பிஎம்ஸ்ரீயும். நீங்கள் வந்து ஒழுங்கிருந்த கல்விக்கா திட்டத்துக்கான நிதியை யாருமே நிப்பாட்ட முடியாது. சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு கல்விக்கு ஒரு ப்ராஜெக்ட் போடுறாங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் இந்தியாவுடைய எல்லா மாநிலங்களுக்கும் போகும். தமிழக அரசு கல்விக்கா 50,000 கோடி ஒதுக்குறாங்க, அது எல்லாத்துக்கும் போகும். ஆனால் நாங்கள் வந்து பிஎம்சிசி பள்ளியில் இணைய போகிறோம், எனக்கு வந்து சம்ஸ்கிருத அபியான் திட்டத்தின் கீழே இருக்கக்கூடிய நிதியை கொடுங்க அப்படின்னு இவங்க கேட்குறாங்க. இணைங்க கொடுங்கன்றாங்க. நீங்கள் இணைய மாட்டேன்னா கொடுக்க மாட்டாங்க, முடிஞ்சிருச்சு. இது இணைஞ்சிட்டு அவன் கொடுத்து தான் அவனை வச்சுட்டு பண்ண முடியாது, மடைமாற்றலாம் பண்ண முடியாது. இந்த அந்த ஃபண்டு அப்படியே தான் இருக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில். இவங்க எப்போ இணைகிறாங்களோ அப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்போ இங்கே இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து புதிய தேசிய கொள்கை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி எல்லாத்தையும் அந்த ஒரு மாதிரி பள்ளிகள் ஒரு 20 பள்ளிகள் எடுத்து பிஎம்சிசியில் இணைஞ்சிங்கன்னா அந்த ஃபண்ட் ரிலீஸ் ஆகும். ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தின் கீழே இருக்கிற ஃபண்டை யாராலையும் நிப்பாட்ட முடியாதுங்க. பட்ஜெட்டில் போகிற ஃபண்டு வந்துட்டு தாங்க இருக்கும், அது தொடவே முடியாது. இவங்க வந்து அதை அரசியல் பண்ணுறாங்க, அவ்வளோதான். மடைமாட்டு பண்ணுறாங்க. நிதி தராமல் எப்படி கவர்மெண்ட் ரன் ஆகும்? நான் சொல்கிறேன், சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய ஃபண்ட் இல்லாமல் ஸ்டேட் கவர்மெண்ட் எப்படி ரன் பண்ண முடியும்? ரன் பண்ணவே முடியாதுங்க. நீங்கள் 2000 கோடின்றது ஈஸியாக கடந்துட்டீங்க. நாளைக்கு ஏதோ இப்போ மெட்ரோக்கு இப்படி தான் முறிக்கினீங்க, நாங்களே எங்கள் சொந்த ஃபண்டை வச்சு நாங்கள் மெட்ரோ 2ஆம் கட்ட பணி பண்ண முடிஞ்சுதா? 63,000 கோடி ஃபண்ட் இல்லை அவன்கிட்ட. ஆட்டோமேட்டிக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் விழுகிறாங்க, எனக்கு ஃபண்டை ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லி லெட்டர் கொடுக்குறாங்க. மறுபடியும் பார்லிமெண்ட்டில் பேசி அமைச்சர் ஒப்புதல் கொடுத்து 2வது ஃபண்ட் 63 கோடி ஆன்லைன் ரிலீஸ் பண்ணுறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் கையெழுத்து போடணும். நீங்கள் கடை வாங்கணும், நீங்கள் எந்த நாட்டிலையும் போய் சும்மா கடை முடியாது, கேரண்டி கவர்மெண்ட் போடணும். சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இந்த கவர்மெண்ட் கரெக்டாக கட்டும், இந்த மாநிலம் வந்து கேரண்டியான மாநிலம், ஜிடிபிக்குள்ளே தான் கடை வாங்குறாங்க, இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அப்படி இவங்க கட்டினாலும் நாங்கள் கட்டுறோம், சென்ட்ரல் கவர்மெண்ட் கேரண்டி கட்டு போட்டால் தான் நீங்கள் வெளிநாட்டில் பணம் வாங்க முடியும், சும்மாலாம் வாங்க முடியாது. இது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அதை வைத்து ஒரு அரசியல், நாங்கள் வந்து கல்விக்கான நிதியை தரல, மும்மொழி கொள்கை நம்மளை திணிக்கிறாங்க, நாங்கள் மும்மொழி கொள்கை ஏற்றுக்க மாட்டோம். இப்போ எதனா இப்போ நீங்கள் 10,000 கோடி நான் கூட 2,000 கோடி நாங்களே ஃபண்ட் பண்ணிக்கிறோன்றது ரைட்டு. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் எதனா சொல்லிச்சா? எதுவுமே சொல்லு. தர்மேந்திர பிரதான் என்ன சொன்னார்? இல்லை நீங்கள் உங்களுக்கு ஸ்டேட்டில் தர வேணும், நானே ஃபண்டு தரேன், பிஎம்சி பள்ளியில் இளைஞனால வாங்க பணம் தரேன்னா அவருன்னா இது குடும்ப சண்டை வச்சு கட்சி நடத்திட்டு இருக்காரு. அவருக்குன்னு சில ரூல் இருக்குங்க. ஆனால் நம்ம கட்டுற வரி பணத்தில் பங்கு கேட்டால் கூட அதெல்லாம் அடுத்ததுங்க. அதெல்லாம் புளிச்சு போன மோருங்க, அதெல்லாம் அடுத்த கதைங்க. ஃபண்டு வந்து தர்மேந்திர பிரதான் அவர் தரணும்னு நினைச்சாலும் ரூல் பர்மிட் பண்ணதாங்க அவரால் தர முடியும். நல்லா தெரியும், அது நியாயமான விஷயம். நிர்மலா சீதாராமன் மேடம் வந்து திமுக ரொம்ப கஷ்டப்படுது, குர்ரா ஒரு 2.5 லட்சம் கோடி திமுக அமுச்சு விட்றான்னு கையெழுத்து போட்டு அனுப்ப முடியுமா? நிதி ஆயோக் ரெக்கமெண்ட் பண்ணோம், இந்த மாநிலத்துக்கு, இந்த பாப்புலேஷனுக்கு, இந்த அக்ரிகல்ச்சர் வளத்துக்கு, இங்கே இருக்கக்கூடிய கிளைமேட்டுக்கு, இங்கே இருக்கக்கூடிய இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டு, இந்த கன்வெர்ட்லாம் எடுத்து இதுக்கு இவ்வளோ ஃபண்டு தான் சொல்லி நிதி ஆயோக் அப்லோட் பண்ணி அவங்க கொடுத்ததா அப்ரூவ் பண்ணுவாங்க. அவ்வளோதான். அவங்க யாராலையும் தனிநபராக இங்கே செயல்படவே முடியாது. எல்லாரும் அவர்களுக்கான கொடுக்கப்பட்ட அதிகாரத்தில் தான் எல்லாத்தையுமே பண்ண முடியும். தர்மேந்திர பிரதான் அவ்வளோ மார்தட்டி ஏன் சொல்கிறாரு? ஃபண்டு இணையிலையா, ஃபண்டு கிடையாது எப்படிங்க தைரியமாக சொல்கிறாரு? அவரால் கொடுக்க முடியாதுங்க. இது வந்து ரொம்ப கிளியர். இதை வந்து இவங்க அரசியலாக்குறாங்க, அவ்வளோதான். அவரால் கொடுக்க முடியாது. அவரால் கொடுக்க முடியாதுன்றதும் திமுகவுக்கு தெரியும். நாம் வந்து வேணும்னே ஃபண்டு கேட்குறோன்னு திமுக தெரியும். தெரிஞ்சு தான் அவங்க அரசியல் பண்ணுவாங்க. ஏன்னா அதுதான் அவங்களுக்கு அரசியல்.
அவங்க ஒரு பொது எதிரியை உருவாக்கி அதை நோக்கி தான் காய நிறுத்துவாங்க. நாங்கள் நல்லவங்க நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? பாருங்கள் அவங்க கெட்டவன், அப்போ நான் நல்லவன் தானே. பாருங்கள் அவங்க கெட்டவன் நல்லவன் தானே. பாருங்கள் அவங்க நிதி தரல. பாருங்கள் அவங்க மொழியை பிதுக்குறாங்க. பாருங்கள் பார்லிமெண்ட்டில் நம்மளோட 40 சீட்டை குறைக்க போகிறாங்க. பாருங்கள் அவங்க வந்து டாஸ்மார்க் உள்ளே புந்து போகிறாங்க. டாஸ்மார்க்கில் அருமையான ஒரு தீர்ப்பு சொன்னார் நீதியரசர். என்னவா சொன்னார்? நம்ம பெண்களை வைத்து நீங்கள் எதுக்கு நீங்கள் கேம் ஆடுறீங்க? நீங்கள் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ரைட் பண்ண வரோம். அப்போ எங்களை கேட்காம இருந்தால் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ரைட் பண்ண வரப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்லேயே பர்மிஷன் வாங்குவாங்களா? நீதியரசர் கேட்குறாரு. இப்போ ரைட் பண்ண வரதே ஸ்டேட் கவர்மெண்ட் டாஸ்மார்க் என்டர்டெயினில் தான் வராங்க. அப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டே இப்போ நாங்கள் வந்து ரைடு பண்ண வரோன்னு சொன்னீங்களா, அவனையும் மறைச்சிட மாட்டியா? பதிலே இல்லைல்ல. விடிய பண்ணாங்கன்னா இங்கே நம்ம இவர் இருக்கார்ல, வருவாய்த்துறை அதிகாரியோ ஒரு அமலாக்கத்துறை அதிகாரியை ஒருத்தர் சென்னி ஒரு ஆளை நம்ம பிடிச்சாங்களே, லஞ்சா வாங்கினாங்கன்னு. ஈரோடு பக்கத்தில் ஒரு டாக்டர் கிட்ட லஞ்சா வாங்கினு பிடிச்சாங்களே, நினைக்கிறேன். எனக்கு பேர் ஹங்கி திவாரி தான். கரெக்டாக சொன்னீங்க. ஹங்கி திவாரியை விடிய நைட்டு ஃபுல்லாக இவங்க வந்து அமலாக்கத்துறையில் வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணாமல் தமிழ்நாடு போலீஸ் வந்து இது பண்ணாங்களா இல்லையா, என்கொயரி பண்ணாங்களா இல்லையா? அப்புறம் தான் அமலாக்கத்துறை கோர்ட்டில் கேஸ் நாங்கள் டேக் ஓவர் பண்ணிக்கிறோம்னு சொல்லி தான் கொண்டு போனாங்க. அது மாதிரி தாங்க இதுவும். அந்த இடத்துக்கு அந்த போலீஸ் ஸ்டேஷன் சுற்றி சிஎஸ்எஃப்லாம் வந்து ஒரு பெரிய எதுக்கு அவங்க அதிகாரத்துக்குள்ளே நீங்கள் வர முடியாது. இப்போ நீங்கள் ராணுவத்தில் வேலை செய்கிற ஒருத்தர் இங்கே தப்பு பண்ணிட்டாருன்னா இங்கே இருக்கக்கூடிய போலீஸ் அதிகாரி அவர் கைது பண்ண முடியாது. இப்போ ராணுவத்தில் ஒருத்தர் டியூட்டியில் இருக்காரு, இங்கே ஒரு வேலை செஞ்சிட்டாருன்னா அவர் எடுத்துகிட்டு போய் எங்கே நீங்கள் அவர் டியூட்டியில் இருந்து தப்பு பண்ணிட்டாருன்னா அவர் எடுத்துன்னு போயிட்டு எங்கே நீங்கள் ஒப்படைக்கணும்? ராணுவ அதிகாரிட்டு தான் ஒப்படைக்க முடியும். காவல்துறை சட்டம் இது. அந்த மாதிரி தான் இதுவும். அப்போ வந்து விடிய பண்ணிட்டாங்கன்னா அப்போ நீங்கள் பண்ணீங்களா நாங்கள் பண்ணுன்ற கேட்கறது கிடையாது. அதெல்லாம் நீங்கள் பகடக்காயாக யூஸ் பண்ணுறீங்க. உங்களுக்கு தான் வழியில் பயம் இல்லை, வழியில் கனம் இல்லை, ஏன் வழியில் பயப்படுறீங்க? நீதியரசர் கேட்குறாரு. சம்பந்தமே இல்லாமல் மேல்முறையீடில் போயிட்டு நீங்கள் வேறு மாநிலத்துக்கு மாற்றணுன்னா கடுப்பாவாங்களா இல்லையா? நீதியரசர் சொன்னார் டாஸ்மார்க்கு நாங்கள் மேல்முறையீடு போகிறோம், இங்கே ட்ரையல் வந்துட்டு இருக்கு, இங்கே வந்து இன்னைக்கு என்கொயரி வந்துட்டு இருக்கப்போ ட்ரையல் வரப்போ சுப்ரீம் கோர்ட்டில் போயிட்டு நீங்கள் இங்கே விசாரிக்கக்கூடாதுன்னு ஸ்டே பண்ணுங்கள், நாங்கள் வந்து ஒருங்கிணைந்து இங்கே வச்சு இங்கே பண்ணிக்கலாம், இல்லை வேறு மாநிலத்துக்கு மாற்றுங்கன்னா இங்கே தான் நடக்குது. அப்போ இங்கே இருக்கக்கூடிய நீதியரசர் மேலே நீங்கள் வந்து காழ்ப்புணர்ச்சியோட செயல்படுறீங்களா? இங்கே இருக்கக்கூடிய நீதியரசர் நீங்கள் நம்பாமல் தான் அங்கே போய் வேறு மாநிலத்துக்கு கேட்குறீங்களா? அந்த ஜட்ஜஸ் வந்து அந்த பெஞ்சிலேருந்து நாங்கள் விலகிக்கிறோம்னு சொல்லிட்டு அதில் 2 பேர் ஏன் விலகினாங்க அப்படின்னா, அந்த பெஞ்சில் 3 நீதிபதிகள் 2 நீதிபதி ஏன் விலகினாங்கன்னா அவங்க 2 பேருமே செந்தில் பாலாஜி வழக்கை விசாரிச்சவங்க. ஏற்கனவே அதில் விசாரிச்சதுனால இது மறுபடியும் செந்தில் பாலாஜி சம்மந்தப்பட்ட தேவையெல்லாம் பழி வாங்குறேன்னு சொன்னால் அவங்க விலகிட்டாங்க. இப்போ வேறு பெஞ்சு விசாரிக்குது. இப்போ இதெல்லாம் இருக்கிறப்ப இதை பற்றிலாம் எதுவுமே பொதுவெளியில் பேசாமல் நாங்கள் உத்தமர்கள் எங்களை வந்து தேனாறு ஓடுது பாலாறு ஓடுதுன்னு இவங்க கதை கட்டினுக்கிறாங்க. தேனாரும் பாலாரும் என்னுடைய கடலில் ஓடுதுன்றதை இங்கே நம்ம கொண்டு போய் மக்களிடம் சேர்க்குறோம். 10 லட்சம் கோடி ப்ளஸ் பொதுத்துறை நிறுவனங்கள் 5 லட்சம் கோடின்னு சொல்லிட்டு 15 லட்சம் கோடி கடன் ஒரு தலையில் இருக்குது. அதில் தான் தேனாறு பாலாறு கட்டமைக்கப்படுகிறது. டாஸ்மார்க் மூலம் 50,000 கோடி நேரடி வருமானமும் மறைமுகமாக 50,000 கோடி அவங்க பாக்கெட்டில் போகுதுன்னு கொண்டு போய் சொல்கிறோம். இதுக்கான காலங்கள் வரும். மக்கள் இதுக்கு விழிப்படைவாங்க. நம்மளை ஏமாற்றிட்டு இருக்காங்க, நம்மளை ஏமாற்றி நம்ம ஓட்டுக்கு பணம் கொடுத்து நம்ம ஏமாற்றிட்டு இருக்காங்கன்ற விழிப்பை மக்களிடம் கொண்டு போய் சேர்த்து தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை 2024 அடையும் தான் நான் நினைக்கிறேன். ஓகே சார், இவ்வளோ நேரம் உங்களை நேரத்துக்கு பகிர்ந்து. நன்றி.